இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 119 சங்கீதம் 173 வசனம். உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய கரம் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அவருடைய கரம் நமக்கு துணையாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் தனிமையாய் வாழ முடியாது. நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் நமக்கு துணை வேண்டும். இப்பொழுது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் துணையாக இருப்பார்கள். வாலிப பருவம், குழந்தை பருவத்திலெல்லாம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு துணையாக இருப்பார்கள். பெற்றோர்கள் வயதாகும் போது பிள்ளைகள் அவர்களுக்கு துணையாக இருப்பார்கள். இதுதான் உலக வழக்கம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் மனிதர்களுடைய துணை நமக்கு இருக்கும். அதன் பிறகு அந்த துணை நம்மை விட்டு கடந்து போகும். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இருக்கேன், நான் உனக்கு இருக்கேன், பயப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன், நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க துணையெல்லாம் சீக்கிரமாய் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். இதை உணர்ந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக என்று சொல்லி சொல்லுகிறார். வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எப்படிப்பட்ட துணை? நமக்கு அனுகூலமான ஒரு துணை, நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு துணையாக ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த உலகத்தில் நான் தனிமையாக இருக்கிறேனே, எனக்கு யாரும் துணை இல்லையே அப்படின்னு சொல்லி அநேகர் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்முடைய வலது கரத்தை பிடித்த ஆண்டவர் சொல்லுகிறார், வலது கரத்தை பிடித்த ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் சரிதான், எல்லாரும் நம்மை கைவிட்டாலும், எல்லாரும் நம்மை விட்டு அகன்று போனாலும் இறுதி வரை நமக்கு துணை நிற்பவர் ஆண்டவர் தான். அதான் வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்முடைய மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். உற்ற உறவுகள் நம்மை கைவிட்டாலும் ஆண்டவர் நமக்கு கடைசி வரைக்கும் அவர் துணையாக இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், சவுல் ராஜாவால் துரத்தப்பட்ட நேரங்கள் உண்டு, தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோமால் துரத்தப்பட்ட நேரங்கள் உண்டு, எதிரி நாட்டு ராஜாக்களால் அவர் துரத்தப்பட்ட நேரங்கள் உண்டு, அவர் யுத்தம் பண்ணின போராடின நாட்கள் உண்டு. எல்லா காலங்களிலும் அவருக்கு துணையாக இருந்தது ஆண்டவர் தான். எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீதுக்கு ஆண்டவர் துணையாக இருந்தார். அந்த ஆண்டவருடைய துணையில தான் அவருடைய வாழ்க்கை என்ன செய்தது? ஓடிக்கொண்டே இருந்தார். கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசமாய் இருக்கும். ஆண்டவருடைய துணை எனக்கு இல்லைன்னா நான் எப்பொழுதோ என்ன செய்திருப்பேன்? அழிந்து போயிருப்பேன். நான் மௌனமாய், நான் அப்படியே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை மனிதர்கள் நமக்கு துணை இருக்கலாம், நமக்கு நல்ல குடும்பம் இருக்கலாம், நமக்கு நல்ல உறவுகள் இருக்கலாம். ஆனாலும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வரும். நெருக்கங்கள், போராட்டங்கள், ஒரு வியாதி, பலகீனம், இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் வரும்போது மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாத, அவர்கள் நமக்கு துணையாக இருக்க முடியாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவது உண்டு. அதனால்தான் ஆண்டவர் எப்போதும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஊழியத்தின் பாதையிலே இந்த பவுலை நாம் எடுத்துக்கொள்ளும் போது கூட அவருக்கு ஆண்டவர் துணையாக இருந்தார். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஆண்டவருடைய துணை வேண்டும். எத்தனையோ சிறைச்சாலை அனுபவங்கள், அடிகள், கட்டுகள், காவல்கள், சிறையிருப்புகள், நிந்தைகள், போராட்டங்கள், எத்தனையோ பாடுகளையும் இந்த பவுல் சகித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படியாகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கும்படியாகவும் என்னை பலப்படுத்தினார். அப்போ அந்த ஊழியம் செய்வதற்கும் ஆண்டவருடைய துணை வேணும், பிரசங்கம் பண்ணுவதற்கும் ஆண்டவருடைய துணை வேண்டும், ஜனங்கள் வசனத்தை கேட்பதற்கும் துணை வேண்டும். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கம் போன்ற பொல்லாத மனிதர்களுடைய வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். காரணம், கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். நம்மை பலப்படுத்துவதற்கு மனிதர்கள் எவ்வளவோ சொல்லலாம், ஆனால் ஆண்டவருடைய துணை இருந்தால்தான் நம்மை பலப்படுத்த முடியும். ஆண்டவர் சொல்கிறார், அதான் தாவீது சொல்கிறார், உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது.
அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது, துணையாக இருக்கிறது, நம்மை தாங்குகிறது. ஒவ்வொரு நாளும் கூட ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய துணை எனக்கு வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே இந்த நாளை நான் கடந்து செல்வதற்கு, இந்த நாளை நான் வெற்றியாய் ஓடி முடிப்பதற்கு உம்முடைய துணை எனக்கு வேண்டும். நாம் எங்கு சென்றாலும், நான் எங்கு இருந்தாலும் நீர் என்னோடு கூட இரும். அதைத்தான் அந்த யாபேஸ் சொல்லுகிறார், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி அந்த யாபேசின் ஜெபத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த தேவன் முடிவு பரியந்தம் நமக்கு துணையாக இருப்பார். முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஏன்னா அதான் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. அதனால் அவர் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுகிறார். ஏனென்று சொன்னால் அவர்தான் எனக்கு துணை, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லி ஆண்டவரை அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார். அந்த கோலியாத்து சம்பவத்திலும், அவர் ஆடுகளை மேய்க்கிற காரியங்களிலும், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவருக்கு துணையாக நின்று அவரை தப்புவித்தார். கடைசியாக இறுதியாக தாவீது சொல்லுவார், என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தர். என்னுடைய ஆத்துமாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் அவர் நீங்களாக்கி மீட்டார். எனக்கு துணையாக இருந்தார். அவருடைய வலதுகரம் எனக்கு துணையாக இருந்தது. ஒவ்வொரு பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், சத்துருக்களின் போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய கரம் எனக்கு துணையாக இருந்து என்னை பலப்படுத்தினது. அவருடைய கரம் என்னை தாங்கினது. என் ஆத்துமாவை அவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டார் என்று சொல்லி அவர் தைரியமாய் சொல்லுகிறார். நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு துணையாக நிற்கிற அந்த கரத்தை நாம் பற்றி கொள்வோம், விசுவாசத்தோடு பிடித்து கொள்வோம். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு துணை, இந்த உலகத்தில் நீர்தான் எனக்கு தஞ்சம், நீர்தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவருடைய கரத்தை நாம் பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே நாம் வெற்றி வாழ்க்கை நாம் வாழ முடியும். தைரியமாய் நாம் வாழ முடியும். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஏன் கலங்க வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், நம்மை வழி நடத்துகிற தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிற பொழுது நாம் நம்முடைய ஆத்துமா அவரை பற்றி கொள்ளட்டும், நம்முடைய ஆத்துமா அவரை அண்டி கொள்ளட்டும். அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கும். ஒரு விசை நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, உமது வலதுகரம் எங்களுக்கு துணையாக இருக்கிறதப்பா. அந்த வலது கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே வெற்றி வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பயம் உண்டு, தனிமை உணர்வுகள் உண்டு. சுவாமி, உம்முடைய கரம் எங்களுக்கு துணையாய் இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.